ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் மாமா. நாம் வந்து கவிதை கோபாலை வந்து ஆளக்கானான்னு சொல்லி நம்ம கூல் மாமா சேனலில் வந்து லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கவிதை கோபாலை நானும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெரில. சாரி, அவன் சொன்னால் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கோபப்படுவாங்க. அவர் கவிதை கோபால் எப்படி இருக்காருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இதுதான் அவரோட ரூம்னு கேள்விப்பட்டேன். தற்போதைக்கு இங்கே தான் தங்குறாரு. ஆளக்கானா வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் கவிதை கோபால் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்க போறீங்க. வாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு கவிதை கோபாலுக்கு. டெய்லி ஒரு ஆளுக்கு இனிமேல் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம கூல் மாமா சேனல் நேயர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்காக சின்ன சின்ன உதவிகள் நம்ம டெய்லி இனிமேல் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம கவிதை கோபால் வந்திருக்காப்புல. கோபால், வணக்கம் கோபால். அட கோபாலை பாருங்க, ஆச்சரியமா இருக்க. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தா நீ எனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிய. கோபால், என்ன கோபால் ஆச்சரியமா இருக்கு. பயங்கரமான ட்ரெஸ்ஸா போட்டிருக்க. அதைத்தானே சொல்றேன் நானும். இப்ப போடு பாப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போடு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு சந்தோஷத்துக்காக நீ போடணும். இப்ப என்னுடைய சந்தோஷத்துக்காக நீ போடணும். பாருங்க, கோபால் வந்து இப்ப நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பனியன் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பனியன்ல கோபால் பனியனை மாத்திட்டாப்புல. ஆல்ரெடி கோபாலே அழகாத்தான் வந்தாப்புல. இந்த பனியனை போட்டோன்னா உண்மையிலுமே இன்ஸ்பயர். இது எழுத்து கூட ரொம்ப அற்புதமாகல. இன்ஸ்பயர்னா என்ன எடுத்துக்காட்டா பாருங்க. இந்த பனியன்ல உண்மையை எப்படி இருக்கு பனியனு? நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ இடையிலேயே குத்துவாங்க. கோபால் இருக்காப்புல இடையில குத்துவாப்புல பாருங்க, ஊசி வச்சுக்கிட்டு. பனியன் எப்படி இருக்கு? இந்த பனியன் இந்த பனியன் யார் வாங்கி கொடுத்தா? எப்ப? முந்தானத்தா? எவ்வளவு பனியன்? 160. இதுல ஒரு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை தெரியுமா? செட்டை ஒண்ணா போட்டுருங்க. அப்ப உண்மையிலுமே நம்ம கலரை பார்த்தா நம்ம எடுத்தான் கிடையாது. கவிதை கோபாலுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இப்பதான் தெரியுது என் ட்ரெஸ்ஸும் உன் ட்ரெஸ்ஸும் ஒரே கலர் அப்படின்னு. இதெல்லாம் போட்டுக்க. இது எவ்வளவு? 250. நம்ம டெய்லி வந்து இது எதுக்காக இப்போ வந்தோம்னா, டெய்லி யாருக்காவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம்னு நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். அதை வந்து முதல்ல ஒன்னுலேருந்து தொடங்குவோம் கவிதை கோபால்லேருந்து. ஏன்னா கவிதை கோபால் வந்து ராசியான ஆள். கவிதை கோபால்லேருந்து தொடங்குவோம். ரொம்ப பேர் வந்து லைவ் போடும்போது வந்து வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய வீடியோவெல்லாம் இப்போ போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கவிதை கோபால் எப்பவுமே அழுக்காக தான் இருக்குன்னு அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. இப்போ கவிதை கோபால் வந்து முற்றிலும் சேஞ்ச் ஆகிருக்காப்புல. இப்போ எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்ற? அப்படி இருக்கும்போது அழுக்கா போட்டால் தான் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கவிதை கோபால் இனிமேல் அழுக்கா இருக்கக்கூடாது. நாம எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு செய்வோம். புரியுதா உனக்கு? ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். நீ என்ன நினைக்கிறிய இதை பத்தி? சந்தோஷம் தான். டிஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு, சந்தோஷம். இனிமேல் 4 பேத்துக்கு போய் வாங்கி கொடுத்தேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா. இப்ப ரொம்ப நாளாச்சு எனக்கு எதுக்கு நீங்க போன் பண்ணவே இல்லை? நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சா? எனக்கு வேலை இருந்துச்சு. என்ன வேலையா? இப்ப என்ன வேலை போயிட்டு இருக்கீங்க? ஒரு படம் விஷயமா பேசிட்டு இருக்கேன். படம் விஷயமாவா? என்ன படம்? பேரை சொல்லணும்னு தெரியல. வேற சொல்ல வேண்டாம். இப்ப ஆள் கொஞ்சம் சிகப்பா இருக்கீங்களே, எப்படி? ஹெர்பா லைஃப் குடிச்சிட்டு இருக்கேன். ஹெர்பா லைஃப் குடிச்சிட்டு மூஞ்சி கொஞ்சம் ஊதுன மாதிரி தெரியுது. சூப்பர் கோபால், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தோன்னா மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. ஆமா, அந்த இதுக்கு ஜிம்முக்கு போனீங்களா, அங்க சாப்பிட்றீங்களா மருந்து? ஜிம் இல்லை, அது ஹெர்பா லைஃப். ஆமா, ஹெர்பா லைஃப்னா அது என்ன? எப்படி எனக்கே ஒன்றும் புரியலையே. ஆயுர்வேதிக் மூலம் நம்ம வந்து நம்ம அழகை கூட்டலாம், உடம்பு கூட்டலாம் குறைக்கலாம். உடம்பை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ நீ உடம்பை கூட்டலாம் போயிருக்கீங்களா, குறைக்கலாம் போயிருக்கீங்களா? கூட்டலாம் போயிருக்கீங்க. எந்த அளவுக்கு, எத்தனை கிலோ வந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? 45 50 கிலோ வந்தா கவிதை கோபாலுக்கு இது தேவையான. ஓகே, நன்றி. இப்போ எனக்கு வந்து முன்னாடி பார்த்ததை விட நான் கூல் மாமா கொஞ்சம் இழைச்சிருக்கேனே. எனக்கு கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. சில ப்ராப்ளங்கள், புரியுதா? அதனால நீங்களும் என்னை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்கலாம் இல்லை, எனக்கு வேலை இருந்துச்சுன்னு. ஆமாம், எப்பவுமே கோபால் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவாப்புல. மறக்கலாம் இல்லை, எனக்கு வேலை இருந்துச்சு விட்டேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு படத்துக்கு வந்து பேசியிருக்கோம், முடிஞ்சவங்க பார்க்கணும். ஒரு படம் பேசிகிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் ஆள் கொஞ்சம் மெருகேறி வந்துட்டீங்கன்னா உங்களை தன்னாலாமே எல்லாருமே வந்து அழகாக லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. உண்மைதான்.
ஆனால் கோபால் உனக்கு பொய் பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உண்மைதான். சத்தமா? உண்மைதான். ஏன் பொய் பிடிக்காது? இன்னைக்கு இதை உங்கள்ட்ட கேட்கலாம்னு நான் நினச்சேன். சும்மா ஒரு வீடியோக்காக ஒரு பொய் சொன்னேன்னு சொல்ல மாட்டீங்களே, ஏன்? என்ன, நான் வளர்ந்ததெல்லாம் என் ஊர்ல. சரி. ஊர் நாடு. ஆ. என் வீட்டுல யாரும் போய் பேசி நான் பார்த்ததில்லை. ஆ. எங்க அப்பா உண்மை தெரிஞ்சவர், எங்க அம்மா உண்மை தெரிஞ்சலும், என் அண்ணன் உண்மை தெரிஞ்சலும். ம். அதனால நீங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சில பொய்கள் சொல்றது தப்பு இல்லையே? தப்பு இல்ல. எனக்கு பொய் வராது. கவிதை கோபால்கிட்ட பிடிச்சது ரொம்ப என்னன்னா, எனக்கு வந்து ஒரு பொய்யை சொல்ல மாட்டாப்புல. நான் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா வீடியோக்காக ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொன்னா கூட நான் அறவே சொல்ல மாட்டேன் அம்பாப்புல. இப்போ என்ன இப்போ ஒரு யூடியூபர்ஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு திருநெல்வேலியில், போனீங்களா? கூப்பிட்டாங்களா? ஏதோ அவார்டெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க நம்மள? போகல. அது எப்படி அவெல்லாம் அவார்டு வந்து அவங்களா கொடுக்குறதா இல்லை காசு கொடுத்து இவங்க அவார்டு வாங்குறதா? அது தெரியல எனக்கு. நான் வாங்க போனதுல எனக்காக தான் கொடுத்தாங்க. உங்களுக்காக தான் கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துட்டு சாப்பாடுலாம் போட்டாங்களா? சாப்பாடு ஒரே ஒரு ஃபங்க்ஷன். ஜேகே அவார்டுன்னு ஒன்று சாப்பாடு விட்டு தங்க வச்சு கொடுத்து ஒரு நாள். ஓகே. இதை விட அந்த மணி நல்லா இருக்கு. அது எவ்வளவு? அது என்ன ரேட்டு? 160 ரூபா. சூப்பர் கோபால். ஃபுல் ஹேண்ட். உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் பிடிக்குமா ஆஃப் ஹேண்ட் பிடிக்குமா? ஃபுல் ஹேண்ட் தான் பிடிக்கும். இனிமேல் வாங்கிட்டு வரும்போது நான் ஃபுல் ஹேண்ட் வாங்கிட்டு வரேன். என்னுடைய இன்ஸ்பயர்னு போட்டிருக்கு, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலுமே அந்த வேர்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோபால். என்ன சொல்றீங்க? ஆமாம், இனிமேல் வந்து நீங்கள் நிறைய படங்களில் வரணும். ஓகே. நிறைய படங்களில் வரணும், நடித்து உங்களை பெரிய ஆளாக பார்க்கணும். அதான் அந்த கூல் மாமாவுடைய ஆசை. டெய்லி நம்ம வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து சின்ன சின்ன உதவிகளை இனிமேல் நம்ம செய்ய போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. கோபாலும் நம்ம கூட வருவாப்புல. என்ன கோபால்? ஓகே. அப்படியே கேமராவுக்கு பேச காட்டுங்க. வாங்க, தைரியமா வர சொல்லு எல்லாருமே. வாங்க. எத்தனை பேர் வந்து இயலாம இருக்காங்க, உதவி கேட்க முடியாத அளவு இருக்காங்க ரோட்ல படுத்துக்கிட்டு. நம்ம எங்க படுத்திருக்கோம் கூட தெரியாம இருக்காங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஃபன் வீடியோஸ் தான் வரலான்னு போட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும், ஃபன் வீடியோஸ் போட்டோம். அந்த ஃபன் வீடியோஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த வீடியோவும் இடையில நம்ம போடுவோம். இதை வீடியோ வேண்டாம், வீடியோ வேற, வாழ்க்கை வேற. வீடியோ ஒண்ணு சேர்க்க வேண்டாம். ஓகே. அதனால அது வேற இது வேற. நம்மளால முடிஞ்ச உதவியை எதுக்கு நாங்க இதை வந்து யூடியூப்ல போடுறோம்னா, நீங்களும் அது மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்களே வந்து கஷ்டப்படுற, நாங்களே வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்யறோம். நீங்களும் வந்து உதவிகள் செய்யணும் கண்டிப்பா. அதுக்காக வந்து நாங்க வந்து நீங்க செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நாங்க எடுத்து போடுறோம். என்ன கோபால்? அதை பார்த்துட்டு நீங்க மறைமுகமாக செய்யலாம், இல்ல 10 பேரை கூப்பிட்டு உதவின்னு செஞ்சா போதும். எத்தனை பேர் உதவி கேட்க முடியாத இடத்துல இருக்காங்க, அதாவது நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா படிக்க முடியாது. என்ன கோபால், நீங்க கூட நல்லா படிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன படிச்சீங்க? +2 முடிச்சீங்களா? +2 என்ன குரூப்? காமர்ஸ். ஆடா சூப்பர். காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு சூப்பர். ஓகே. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? அப்ப கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கடைசி குரூப் ஏன் காமர்ஸ் குரூப் கடைசி குரூப்பா? அதுல மேக்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் உள்ள இருந்தாவே அது அவ்வளவு எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? மேக்ஸ் படிச்சா என்ன ஆகலாம் சொல்லுங்க? இன்ஜினியர் ஆகலாம். படிச்சா தான் தெரியும். ஏன் அதுக்கப்புறம் நீங்க படிக்கல? படிப்பு வரல, படிக்கல. அப்புறம் எப்படி மேக்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சியா? வேற எந்த குரூப்பும் கொடுக்க மாட்டேன்ட்டு நான் எடுத்த மார்க்கு என்னோட காமர்ஸ் எடுத்தேன். அதாவது வேற எந்த குரூப்பும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால காமர்ஸ் எடுத்து படிச்சாங்க. சரி, இப்பெல்லாம் நீங்க ஏன் வெளியே வரதே இல்லை? ஏன் வெளியே வேலை இல்லை தான். வெளியே வேலை இல்லை தான் வருது. வெளியே வேலை இல்லை, அதனால தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கோபால் வந்து நீ இருப்பியா, வீட்டில் இருப்பியா, இல்லை ரூமில் இருப்பியா, இல்லை வெளியே எங்கேயும் போயிருவியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, வீட்டில் வந்தாச்சு. சொல்லுங்கள், வேறு எதுவும் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லை, நான் எதுவும் கேட்க விரும்பலை. ஒரு நலம் கூட விசாரிக்க மாட்டியா குடும்பமாவை? நான் விசாரிச்சேன். ஃபோன் நம்பர் என்ன? ஆமாம் ஆமாம் கேட்டீங்க. ஆமாம், சூப்பர் கோபால். நல்ல மாற்றம் வந்திருக்கு கோபால். உடம்பு கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் உண்மையுமே ஒரு ரவுண்டு சினிமாவில் நீங்கள் வரலாம். கண்டிப்பாக, அதுதான் நான் ஆசைப்படுறேன். இப்போ நம்ம யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள். அதை எல்லாரும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருக்க வைப்போம். இதுதான் குடும்பம் மச்சனுக்கு நான் சொல்கிற ஒரு கருத்து. நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுவோம். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேரணும். ஒரு கை தட்டினா ஓசை வருமா?
வரும், செவுத்துல அடிச்சா ஓசை வரும். ஆனால் செவுத்துல கூட நாம 2 கை தட்டணும். புரியுதா உனக்கு? அது கோபாலுடைய கையாகட்டும். என்ன சொல்ற? கோபால் வந்து மஞ்சள் கலரு, அதுவும் அது கூட மஞ்சள் கலரில் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, பார்ப்போம். அடுத்து அடுத்து நம்ம வீடியோ பண்ணும்போது நீங்கள் வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் என்னுடைய ஆசை. மீண்டும் அடுத்த வீடியோவில் குல் மாமாவோட சந்திப்போம். மீண்டும் மீண்டும் நம்ம சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நன்றி, வணக்கம்.